நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுனிதா ஆனந்தி, வருத்தப்படாதீங்க. ரொம்ப கம்மியான மார்க் டிஃபரன்ஸ்ல தான் நீங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேன். நிறைய மார்க் டிஃபரன்ஸ். ஓகேவா? வெரி குட். லோகேஷ் அண்ட் ஜெனிஃபர், ஃபைனல் ரவுண்ட்ஸோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். சொல்ல மச்சி. மகேஷ், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பான். முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறாக பதில் சொல்கிறீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு தவறான விடைக்கும் இறங்கினே இருப்பீங்க கீழே ஒரு லெவலா. ஓகே, ரெடி? ஜெனிஃபர், லோகேஷ் ரெடியா? ஜெனிஃபர், உங்களுக்கான முதல் கேள்வி. நிலநடுக்கத்தின் போது உண்டாகும் அதிவேக அலைவீச்சின் பெயர் என்ன? ஜெனிஃபர். ஏய், சுனாமி. நான் கேட்டது நிலநடுக்கத்தின் போது உண்டாகும் அதிவேக அலைவீச்சின் பெயர் என்னன்னு கேட்டேன். அலைவீச்சோட பெயர். அலைவீச்சோட பெயர் அலைவீச்சு. நிலநடுக்கம் வந்துச்சுன்னா சுனாமி வரும். ஜெயண்ட் வேவ்ஸ். சுனாமியா? செலக்ட் பண்ணிடலாமா? ஷூரா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்திரலாம். சரியான விடை. லோகேஷ் சொல்லிடுச்சே. லோகேஷ், உங்களுக்கான முதல் கேள்வி. மகாகவி பாரதியார் நடத்திய இதழின் பெயர் என்ன? சுதேசமித்ரன். சுதேசமித்ரன். அவர் பணியாற்றிய இதழ் இருக்கு, அவர் நடத்தின இதழ் இருக்கு. எங்க இப்பெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, உன்னோட லாக் பண்ணிக்கோங்க. சுதேசமித்ரன் லாக் பண்ணிடலாமா? ஓகே லோகேஷ், நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? மிகச் சரியான விடை. உங்க 2 பேருக்குமே முதல் கேள்வி ரொம்ப எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி கேட்டோம். ஓகேவா? இப்பதான் ரியல் ஜெனரல் அம்பு பாய போகுது. ரைட். ஓகே ஜெனிஃபர், உங்களுக்கான 2வது கேள்வி. சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிற நாடு எது? சைனா. நாட் ஷூர். சைனா. யோசனை பண்ணி சொல்லுங்க. சைனா. உலகின் சர்க்கரை கிண்ணம் சைனாவா? ஓகே ஜெனிஃபர், நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்திரலாம். தவறான விடை. தெரியுமா உங்களுக்கு? இது பாஸ் தானே? சுவிட்சர்லாந்து. கியூபா என்பது சரியான விடை. ரைட். உங்களுக்கான அடுத்த கேள்வி லோகேஷ், உங்களுக்கான 2வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய தீவு எது? ஏதோ நாளைக்கு தீவை வாடகை விட்ட மாதிரி யோசிக்கிறேன். மால்தீவ்ஸ். 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 மாலத்தீவு. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? ஓகே லோகேஷ், நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தோம். தவறான விடை. தவறான விடை லோகேஷ். கிரீன்லாந்து என்பது சரியான விடை. உங்களுக்கான 3வது கேள்வி. உலகிலேயே அதிக வேகமாக வளரும் மிருகம் எது? அதிக வேகமாக வளரும் மிருகமா? ஜெனிஃபர்ன்றது ஹோல்ட் பண்ணிக்கப்பா, வலிக்குது. ஆமா, இந்த கால்ல வர ஃபுல் வெயிட்ட குத்துட்டீங்க. வேகமாக வளரும் மிருகம். டைம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம். ப்ளூ வேல். ப்ளூ வேல். ஓகே, லாக் பண்ணிடலாமா? பண்ணுங்க, தப்புதான். ஷூரா? யா. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துறலாம். சரியான விடை. திமிங்கலம் என்பது சரியான விடை. நீலத்திமிங்கலம். நீலத்திமிங்கலம் என்பது சரியான விடை. லோகேஷ், உங்களுக்கான 3வது கேள்வி. சிறகுகள் இல்லாத பறவை எது? ஆஸ்ட்ரிச். நல்லா யோசி சொல்லுங்க. ஆஸ்ட்ரிச். ஷூரா? ஓகே, ஆஸ்ட்ரிச். பறக்காது. நெருப்பு கோழி. ஓகே, லாக் பண்ணிடலாம். நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துறலாம். சரியான விடை லோகேஷ். கிவி என்பது சரியான விடை. ஓகே, இது வரைக்கும் நான் 3 கேள்வி கேட்டிருக்கேன். 2 கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. லோகேஷ், கவனமா சொல்லுங்க. இனிமேல் ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க ஒரு கேள்விக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான 4வது கேள்வி. ஜெனிஃபர், தண்டி யாத்திரை யாருடைய தலைமையில் நடைபெற்றது? காந்தியடிகள். லைவ் சொல்லுங்க. நிறைய நல்ல ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. காந்தியடிகள். எனக்கு தெரிஞ்ச காந்தியடிகள் தான். கன்ஃபார்ம்? யா.
தண்டிடா தண்டி. ம் ஓகே, காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள் என்பது சரியான விடையா இல்லையா இப்ப பாத்துடலாம். சரியான விடை ஜெனிஃபர். குட். ஓகே லோகேஷ், உங்களுக்கான 4வது கேள்வி. சுதந்திரத்திற்கு பிறகு நமது இந்திய நாட்டினுடைய தேசிய கொடி முதலில் எங்கு ஏற்றப்பட்டது? கம்பத்தில் என்ன உண்டி கொளுத்துக்கு மேலே வச்சுருவேன் டப்புன்னு. டெல்லி. எந்த இடம்? டெல்லிங்க. சரிப்பா, எந்த இடம்பா? டெல்லியில் எந்த இடமா? டெல்லியில் எந்த இடமா? எல்லாம் ஒரு ஒரு மிக புகழ்பெற்ற இடம். அந்த இடத்த சொல்லாத இந்தியர்களே இருக்க மாட்டாங்க. அங்க போய் தான் குடியேற்றுவாங்க. அப்பட்டமா இவ்வளவு சொல்லிட்டேன், சொல்லவே கூடாது. பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் ஏற்றுவாங்க. ஓகே, பார்லிமெண்ட்னு சொல்லிடலாமா? லாக் பண்ணிடலாமா பார்லிமெண்ட்டை? ம். சரியான விடையா இல்லையா இப்ப பார்த்தோம். வாகா பார்டர். செங்கோட்டை என்பது சரியான விடை. ரெட் ஃபோர்ட். அப்படின்னா ரெட் ஃபோர்ட். ரெட் வரைக்கும் மொத்தம் நான் 4 கேள்விகள் கேட்டிருக்கேன். லோகேஷ், நீங்க 3 கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு கேள்விக்கு தவறான பதில் சொன்னா நீங்க ரன்னர் ஆயிருவீங்க. ஜெனிஃபர், அதனால ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஓகே யா. ஜெனிஃபர், உங்களுக்கான 5வது கேள்வி. பல்லவர் கால சிற்பங்களின் கருவூலமாக திகழ்கிற இடம் எங்குள்ளது? தூத்துக்குடி. பல்லவ மன்னர்கள். பாண்டவாஸ், பல்லவாஸ். தூத்துக்குடி சம்பந்தமே இல்லாத ஒரு பகுதி. மகாபலிபுரம். இல்லப்பா, பல்லவ மன்னர்கள்ப்பா. அதான் பல்லவாஸ் எல்லாம் மகாபலிபுரத்துல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நீ தான் வாடகை வச்சிருக்க? ஐ திங்க் சோ. ஐ நாட் ஷூர். லாக் பண்ணிடலாமா? மகாபலிபுரமா தூத்துக்குடியா? மகாபலிபுரம். மகாபலிபுரம் லாக் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான விடை. ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி. எந்த 3 நதிகள் சேர்ந்தது திரிவேணி சங்கமம் எனப்படுகிறது? கங்கா, யமுனா, சரஸ்வதி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. ஓகே, எந்த 3 நதி? எந்த 3 நதிகள் சேர்ந்தது திரிவேணி சங்கமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சேர்றத திரிவேணி சங்கமம் நம்ம சொல்றோம். கங்கா, யமுனா அண்ட் கோதாவரியா? கரெக்டா சொல்லுங்க. என்கிட்டயே கேட்டா நான் தானே கேள்வி கேட்டேன். கோதாவரியா? சுனிதா, நம்ம நிம்மதியா உட்கார்ந்துருக்கு. நல்ல கங்கா, யமுனா அண்ட் கோதாவரி. கோதாவரி. கங்கா, யமுனா, கோதாவரி. லாக் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சூப்பர். கங்கா யமுனா சரஸ்வதி சீரியல். அது சொல்லிட்டேன். இல்லை முதல்ல கடனை அவர் சொன்னதா சரி. கங்கா, யமுனா, சரஸ்வதி என்பது சரியான விடை. ஐயோ, கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா சொல்லி மாத்திட்டேடா.